இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விவசாயிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கான அடையாள அட்டை பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தவர்கள் அவங்களுக்கான என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருந்தாங்க. அதை பயன்படுத்தி உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சு என்னன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். ரிஜெக்ட் ஆயிருந்தால் அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த அக்ரிஸ்டாக் விவசாய அடையாள அட்டை தான் வந்து அரசு சம்பந்தமான அனைத்து திட்டங்களை பெறுவதற்கும் விவசாயிகளுக்கு முக்கியமாக தேவைப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்ரூவ் ஆயிருந்தால் உங்களுக்கான விவசாய அடையாள அட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ரிஜெக்ட் ஆயிருந்தால் அதற்கான காரணம் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மீண்டும் இ-சேவை மையத்திற்கு போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு அக்ரிஸ்டாக் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnfr.agristock.go.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டேஷ்போர்ட் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் லாகின் வித் சிஐசின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே அக்ரிஸ்டாக்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இதில் போயிட்டு என்ரோல்மெண்ட் ஐடி தெரிஞ்சால் அதை என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு செக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வரும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு சென்டர் ஐடி, ஃபார்மர் நேம், அப்ரூவல் ஆயிருந்தால் அப்ரூவல் டேட், ரிஜெக்ட் ஆயிருந்தால் ரிஜெக்ஷன் டேட் ரெண்டுமே இருக்கும். அப்ரூவல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். இதில் அப்ரூவ்டு சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் வந்து உங்களுக்கான விவசாய அடையாள அட்டை சென்ட் பண்ணுறாங்க. இதுவே ரிஜெக்டட் இருந்தால் அந்த மாதிரி டைமில் நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ரிப்போர்ட்ஸ்க்கான என்ரோல்மெண்ட் டேட், அப்ரூவல் ரீமார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ரிஜெக்ட் ஆயிருந்தால் ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருந்தால் மீண்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.